காதுகள்ல பூச்சி புகுந்துட்டா செய்வது என்ன? காதுகளுக்குள்ள பூச்சி புகுந்துட்டா செய்ய வேண்டிய முதல் உதவிகள் என்னென்ன தெரியுமா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. காதுகள்ல சின்ன எறும்பு புகுந்துட்டாலோ அல்லது பூச்சி புகுந்துட்டாலோ அதன் குடைச்சல் நம்மள தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை எடுக்கிற வரைக்கும் நம்மளால இயல்பாகவே இருக்க முடியாதுதான் சொல்லணும். காது மிகவும் மென்மையான ஒரு உறுப்பு. அதுவும் நுண்ணிய ஓட்டை கொண்ட நுழைவு என்பதால அது பூச்சி அல்லது பொருட்கள் நுழைஞ்சாலும் எடுப்பது மிகவும் சிரமமாயிருக்கும். அப்படி எதிர்பாராத நேரத்துல ஏதேனும் நுழைஞ்சிட்டா காது வலி, காது குடைச்சல் தாங்க முடியாத வலியா மாறிடும். அந்த சமயத்துல முதல் உதவியா காதுக்குள்ள சிலர் தண்ணியை ஊற்றுவாங்க. ஆனா பூச்சிக்கு தேவையான ஆக்சிஜன் தண்ணீர்ல இருப்பதால சில பூச்சிகள் இறக்காது. சில நேரங்கள்ல காதுகளுக்குள்ள மொபைல் லைட் இல்லைன்னா டார்ச் பயன்படுத்தி வெளிச்சம் காட்டும் போது பூச்சிகள் ஒளிய பார்த்ததும் தாமதமாகவே வெளியே வரும். இதனால சூழ்நிலை மிக மோசமாக மாறக்கூடும். அதனால மிதமான சூட்டில் உள்ள தண்ணீர்ல உப்பு கலந்து காதுகளுக்குள்ள ஊற்றும் போது உப்பு கலந்த நீர் பிடிக்காம பூச்சிகள் விரைவில் வெளியேறி விடுமா. அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அல்லது பேபி ஆயில 2 அல்லது 3 துளிகள் விடும்போது எண்ணெயின் காரணமாக பூச்சிகள் நீண்ட நேரம் உள்ளே இருக்க முடியாம வெளியே வந்துடுமா. ஒருவேளை பூச்சி வெளியே வரலனா, இறந்த பூச்சியை எடுக்க முடியலனா உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. Download ShareChat.